செல்வம் அப்படின்ற பழமொழியை வந்து நம்ம யாரும் மறக்க முடியாது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. அதுக்கு அடிப்படை தேவைகளான சுத்தமான காற்று, நீர், உணவு இதையெல்லாம் சேர்த்து வரும்போது மூலிகை பயிர்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. வைத்திய முறைகள் அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா நம்ம அலோபதி வைத்தியம் இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இப்படி ஒரு 5 பெரிய வைத்திய முறைகள்ல சித்த வைத்தியம், அதாவது தமிழர் வைத்தியம், தமிழ் மருத்துவம் வந்து ரொம்ப ஒரு பழமையான முறையுடையது. உணவே மருந்து, இதனுடைய கோட்பாடு உணவே மருந்து. நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுவே வந்து நமக்கு வந்து மருந்தா அமையணும் அப்படிங்கிறது அடிப்படை கோட்பாடு இல்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களையே வந்து மருந்தா பயன்படுத்தி நோய்களை நீக்கவும் நோயை தடுக்கவும் இந்த தாவரங்களை நம்ம பயன்படுத்துறோம். இப்படி தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள் உலகம் முழுவதும் எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 50,000க்கு மேற்பட்ட தாவரங்கள் வந்து இருக்கிறதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதுல வந்து நிறைய ஒரு 30,000 எண்கள் வரைக்கும் ஆய்வு நிறைய பண்ணியிருக்காங்க. 17-18,000 செடிகள்ல இருந்து மருந்துகளை வந்து எடுத்திருக்காங்க அறிவியல் ரீதியாக. இப்படி எண்ணற்ற மருத்துவ பயிர்கள் நம்மை சுற்றி இருக்கு. ஒவ்வொரு செடியுமே வந்து ஒரு மூலிகை தான். இதுல தோட்டக்கலையில எப்படி இது வந்து பங்கு பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோட்டக்கலையுடைய பெரிய பிரிவுகள்ல இந்த மூலிகை தாவரங்களும் மருத்துவ தாவரங்களும் ஒரு பிரிவு. தோட்டக்கலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பழங்கள், காய்கறிகள், மலர்கள், தோட்ட பயிர்கள், அதாவது பணப்பயிர்கள்னு சொல்றோம். அடுத்ததாக மூலிகை பயிர்கள், மருத்துவ தாவரங்கள் சொல்றோம். அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் சொல்றோம், நறுமண பயிர்கள். வாசனை மற்றும் சுவையூட்டும் பயிர்கள் சொல்றோம், ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஒரு 8 பிரிவுகள்ல மூலிகை தாவரங்கள் பிரிவு ஒரு முக்கியமான பிரிவு. மூலிகையை பற்றி, அதாவது மூலிகையிலிருந்து மருந்து எடுத்து அதன் மூலம் வந்து குணமளிக்கக்கூடிய துறைகள், நல்வாழ்வுத்துறை, அதற்கான மருத்துவத்துறை தனியாக இருந்தாலும் இந்த செடிகளை வந்து எப்படி வந்து பராமரிக்கலாம், அடிப்படையில அதுல இருந்து என்னென்ன பொருட்களை நாம வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தகவல்களை தோட்டக்கலைத்துறையின் மூலம் கொடுக்கறதோட அதுக்கு தேவையான திட்டங்களையும் வந்து தோட்டக்கலைத்துறை வந்து வழங்கி வருது விவசாயிகளுக்கு. இதை வீட்டு தோட்டம் அளவுல நாம வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நமக்கு வந்து முதல்ல இட வசதி வேணும். இருக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பெட்டி பெட்டியா அடுக்கு மாடிகள் வந்துட்டதுனால இட நெருக்கடி வந்து நமக்கு அதிகமாயிடுச்சு. ஸோ இருக்கக்கூடிய சின்ன இடத்துல ஒரு இருக்கிற மூலிகைகள்ல தேர்வு செய்து சில மூலிகை செடிகளை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கூடுதலா வீட்டு தோட்டம்னு வர அளவுல வீட்டை சுற்றியும் மாடி தோட்டத்திலேயே நம்ம அந்த மூலிகைகளை வளர்க்க முடியும். அதை தாண்டி போனோம்னா கொஞ்சம் இன்னும் கூடுதலா இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பெரிய தாவரங்களை, பெரிய செடிகளை வளர்க்கணும்னா ஒரு பண்ணை தோட்டம், ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் கூடுதலான இடம் இருக்கிறவங்க அந்த நிலையில வந்து அதிகமான கொஞ்சம் செடிகளை வந்து வளர்க்க முடியும். அதை தாண்டி விவசாய நிலங்கள் பெரிய அளவுல வணிக ரீதியாக சாகுபடி செய்வதற்கு தேவையான மூலிகை தாவரங்களை நம்ம வந்து வளர்க்கலாம். இதுல நம்ம குறிப்பா பார்க்க போறது எளிதான ஒரு எளிய முறையில் செடிகளை, மூலிகை செடிகளை வளர்க்கக்கூடிய அந்த எளிய முறை வளர்ப்பு முறைகளை தான் நம்ம பார்க்கிறோம். எல்லா செடிகளை பற்றியும் பேச முடியாதுன்னு சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான செடிகள் வந்து இருக்கு. அதுல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம பகுதியில் வளரக்கூடிய, நம்மால் வளர்க்க இயலக்கூடிய செடிகளை வந்து நாம வளர்த்து பராமரிக்கலாம். அதுல இருந்து நாம வந்து பயன்பெறலாம். இதுல மருத்துவ தாவரங்கள்னு வரும்போது மருத்துவர்கள், அதாவது சித்த மருத்துவர்கள் அறிவியல் ரீதியாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை ஒன்று இருக்கும். நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம், அது ஒரு மேலோட்டமான முறையில் பயன்படுத்தினாலும் அறிவியல் ரீதியாக, ஒரு விஞ்ஞான ரீதியாக மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த முறை வரைக்கும் நம்ம அதில் போறதில்லை. சாதாரணமா உணவே மருந்துன்னு சொல்றோம். எதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து உணவு வந்து தேர்வு செய்து சாப்பிட்றோம். அடுத்த நிலையில வந்து
இருக்கக்கூடியதுதான் இந்த வீட்டு தோட்டத்துல நாமளே வந்து சிறு சிறு மூலிகைகளை பயன்படுத்தக்கூடியது. அடுத்து மருத்துவர்கள் பயன்படுத்துறது அது இன்னும் அதிகமான கொஞ்சம் தொழில்நுட்பம் கூடுதலாக இருக்கலாம். அதை வந்து தகுந்த மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும். நம்ம வந்து எளிய முறையில நம்ம வீட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில நாம் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ தாவரங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கிறோம். ஸோ மருத்துவ மூலிகைகள் அப்படின்னு வந்தாலே முதல்ல யாருக்குமே என்ன ஞாபகம்னா ஒரு வீட்டுல ஒரு துளசி இருக்கலாம். துளசி செடியை பற்றி யோசிப்போம். முதல்ல பெரும்பாலும் ஒரு அடிப்படை அறிவு எல்லாருக்குமே இருக்கும். இந்த செடியை நம்ம இதுக்கு பயன்படுத்துற ஒரு துளசியோ அல்லது வந்து பிரண்டை செடி அந்த மாதிரி செடிகளை எதுக்கு வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு திருநீற்று பச்சிலை இருக்கு. இதெல்லாம் வந்து வீட்டு பக்கத்துல சாதாரணமா வளரும். சில செடிகளை நம்ம வந்து நட்டு வளர்க்க வேண்டியிருக்கும். சிலது தானாவே விதை விழுந்தே அந்த இடத்துல மறுபடியும் வளரும். கொஞ்சம் வந்து கூடுதலான பராமரிப்பு வந்து அதுக்கு தேவை. ஸோ என்ன மூலிகையை எப்படி நாம வந்து வளர்க்க முடியும், அதாவது அதை இனப்பெருக்கம் செய்ய முடியும். வளர்க்கறதுக்கு வந்து சில விதைகள் மூலம் வளர்ப்போம். சில செடிகளுக்கு குச்சி அல்லது கிளை மூலமா நம்ம வளர்க்கலாம். சில செடிகள் வந்து கிழங்கு வந்து போடுவோம். கிழங்கு வகையை வந்து சேகரித்து வச்சு அதுக்குரிய பருவத்தில் வந்து திரும்பி போட்டோம்னா அதன் மூலம் வந்து நம்ம செடிகளை வந்து உற்பத்தி செய்ய முடியும். அதனால அடிப்படையில் ஒரு அதிகபட்சமா ஒரு 50 மூலிகைகளை பத்தி நாம் அந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம். அந்த நிகழ்ச்சி சொல்றீங்க. ஸ்கிரீன்ல சில செடிகளை பத்தி போட்டு அது கூடவே வந்து நாம பேசலாம். மூலிகை செடிகள், மருத்துவ தாவரங்கள் வளர்ப்பு அப்படின்னு சாகுபடி அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது கிளைமேட், அதுக்கான தட்ப வெப்பநிலை. தட்ப வெப்பநிலையை பொறுத்து பொதுவாக 3 பெரிய பிரிவுகளாக நிலப்பரப்பு வந்து பிரிக்கிறோம். பழைய நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை பார்த்தோம்னா திணைகள் 5 திணைகள் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரி வந்து 5 இடங்கள் வந்து இருக்கும். பெரிய நம்ம சயின்டிபிக்கா 3 பகுதியா பிரிக்கிறோம். ஒன்று வெப்பமண்டல பிரதேசம், சமவெளி பிரதேசம். இப்ப சென்னை இருக்கு, இந்த மாதிரி வேலூர் இந்த பகுதிகளில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வெப்பமண்டல பிரதேசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக மித வெப்பமண்டல பிரதேசம். இப்போ ஓசூர், பெங்களூர், கொஞ்சம் ஓரளவு கோயம்புத்தூர், இந்த மாதிரியான பகுதிகளில் நிலவக்கூடிய சீதோஷ்ண நிலையை வந்து மித வெப்பம்னு சொல்றோம், மித வெப்பமண்டல பிரதேசம். அடுத்தது குளிர் பிரதேசம், டெம்பரேட் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஊட்டி போன்ற குளிர் பிரதேசம், பனி பெய்யலாம் அல்லது பனி பெய்யாமல் இருக்கலாம். ஒரு 0 ஒட்டி வரக்கூடிய 10 டிகிரிக்கு கீழே வர ஒரு டெம்பரேச்சர் நம்ம வந்து சொல்றோம். அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா மருத்துவ தாவரங்களோ எந்த ஒரு தாவரத்துக்கும் நம்ம என்ன அடிப்படை தேவைன்னா இந்த வெப்பம். இதுக்கு அடுத்தபடியா வந்து மண் வகை, மண் எப்படி இருக்கணும், நீர் வந்து தேவை இருக்கு, வெளிச்சம் தேவை. இந்த 4 தான் ஒரு அடிப்படையா வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது. ஒரு செடியை வந்து இங்க வளர்க்க முடியுமா, வளர்க்க முடியாது, எந்த அளவுக்கு நாம் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த 4. எந்த வெப்ப பிரதேசத்தில் இருக்கிறோம், மண் வகை எப்படி இருக்கு, அதுக்கான நீரின் தன்மை எப்படி இருக்கு, உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா, அந்த மாதிரி மண்ணுடைய கார அமிலத்தன்மையை பொறுத்தது. ப்ராப்ளம் சாயில்னு சொல்லுவோம். மண் வந்து ரொம்ப மோசமான மண்ணா இருந்தா அது வந்து சிலதை வளர்க்க முடியாது. மண்ணை சரி பண்ண வேண்டியிருக்கும், மண்ணை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் வெளிச்சம். சில தாவரங்கள் ஓரளவு நிழல்ல வளரும், சில தாவரங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்க வெயில்ல வச்சாதான் அது வந்து வளரும், நல்லா வளரும் ஆரோக்கியமா. சில தாவரங்கள் வந்து ஓரளவு வெயிலும் நிழலும் கலந்து கிடைக்கக்கூடிய இடங்கள்ல தாவரங்கள் நல்லா வளரும். சில தாவரங்களுக்கு தண்ணீர் அதிகமா தேவைப்படலாம், தண்ணிக்கு உள்ளேயே வளர வேண்டி இருக்கலாம். சிலது வறண்ட நிலத்துல இருக்கும். வறண்ட நிலத்துல இருக்கக்கூடிய தாவரத்தை கொண்டு போய் நம்ம வந்து நீர்ப்பாங்கான இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து வளராது, அழுகி போயிடும். நீர் அதிகமா தேவைப்படக்கூடிய இடத்துல இருந்து வறண்ட இடத்துல வச்சு போதுமான தண்ணி கிடைக்கல, ரொம்ப வெயில் இருந்ததுன்னா அது அப்படியே வந்து காஞ்சி போயிடும்.
ஒரு உதாரணமா நீர்முள்ளின்னு சொல்றோம், ஆடி விதை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கணும். வசம்பு, அக்கோரஸ் கலாமஸ்ன்னு சொல்றோம், வசம்பு ஒரு நல்ல மருத்துவ தாவரம். அதெல்லாம் நெற்பயிரை போல தண்ணியிலேயே வந்து இருக்கும். அதுல இருந்து நாம வெளியே கொண்டு வந்து ஒரு வறட்சியான பக்கத்துல வந்து வைக்க முடியாது. அது இப்போ நீங்க படத்துல பாக்குற துத்தி செடியா இருக்கட்டும், நித்திய கல்யாணி, இதெல்லாம் வந்து வறண்ட மண்ணில் வந்து வரும். அதை நீங்க தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல வச்சுட்டோம்னா அது வந்து அழுகி போயிடும். அதே மாதிரிதான் வெயில்ல வரக்கூடியது வெயில தான். இப்போ பிரண்டை செடி இருக்கு, அதை நிறைய இடங்கள்ல வந்து வீட்டு தோட்டங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. பக்கத்துல இருக்கிற வேலிலேயோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன மரத்து மேலேயோ அதை வந்து படர விட்டுருப்பாங்க. வெயில் அதிகமா இருந்தா அந்த இடத்துல அது வந்து செழிப்பா வந்து வேகமா வளரும். நிழல்ல இருந்ததுன்னா அது அதனுடைய வளர்ச்சி வந்து தடைப்படும். அதனால எந்த இடத்துல எந்த மருத்துவ தாவரத்தை நம்ம வந்து தேர்வு செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். இதுல என்னென்ன பாகங்கள் வந்து உற்பத்திக்கு பயன்படும், அதாவது மருத்துவத்துக்கு பயன்படுறது சில தாவரங்கள இலை பயன்படும், பூ பயன்படலாம், விதை, காய், சில செடிகள்ல முழு தாவரங்களும் பயன்படும். சில நுணுக்கமான செடிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரிதழ் தாமரைன்னு ஒன்று சொல்லுவோம். நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு வளர்த்தோம்னா அது வந்து வராது, அது வளர்க்கறது சிரமமா இருக்கும். ஆனா இயல்பா வந்து கால்நடைகளோ மனிதர்களோ வந்து நடமாடுற இடத்துல வீட்டை சுத்தி அங்க பார்த்தோம்னா சின்ன சின்ன கல் இடுக்குகள்ல சந்தைகள்லாம் அது வந்து செழிப்பா வந்துடும். ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல அது வளர்றதுக்கு தேவையான ஒரு கண்டிஷன் நிலைமை வந்து அங்க இருக்கு, அதனால வந்து அது வளர்ந்து. இப்படி நாம சுத்தி இருக்கக்கூடிய செடிகள்ல வெறு சில செடிகளை மட்டும் நாம வந்து தேர்ந்தெடுத்து அதை வீட்டுல வளர்க்க முடியுமா? எல்லாமே வீட்டுல வளர்க்க வேண்டியதில்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில செடிகள் வந்து பொது இடங்கள்லயோ சாலையோரங்கள்லயோ வந்து நிறைய இருக்கும். சீங்கில் கொடின்னு சொல்றோம், அதெல்லாம் நிறைய இடத்த ஆக்குபை பண்ணும், எவ்வளவு பெரிய மரத்தையும் கவர் பண்ணிக்கும். அது பொது இடங்கள்ல நிறைய இருக்கும். அதே மாதிரிதான் ஆடாதுரை, வீட்டுல ஒரு சின்ன செடியா வைக்கலாம், அது நல்லா வளர்ந்தேன்னு விட்டுட்டீங்கன்னா ஆடாதோட என்னாகும், அது ஒரு பெரிய இடத்த அப்படியே வந்து அடைச்சிக்கும். அது மினிமமா தான் யூஸ் பண்ண போறோம், அது இருக்கட்டும். அதே வந்து அந்த மாதிரி வந்து நொச்சி கூட அப்படியே ஒரு மரம் அளவுக்கு வந்து வளர்ந்துடும். ஸோ இடத்த அடைக்காம ஒரு சாலை ஓரமா வீட்டுல நட்டோம்னா அது வெளிப்பக்கமா வளர்ந்து போற மாதிரி வச்சுக்கிட்டா அதனுடைய அதுக்கு தேவையான இடத்த வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். வீட்டு தோட்டத்துல இருக்கிற இடத்த குறைச்சிக்கலாம். வெளியே நம்ம வந்து கலெக்ட் பண்ற அளவுக்கு துத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப படத்துல இருக்கிற துத்தி செடி, துத்தி கீரைன்னு சொல்லுவாங்க, அது நிறைய இடங்கள்ல வந்து தானாவே அந்தந்த சீசன்ல பார்த்தோம்னா நிறைய வளரும். அதுல பாக்குறோம், ஒரு காய் பாக்குறோம், அந்த காயில வந்து விதை கொட்டி வளரும். திரும்ப வந்து அந்த செடி காஞ்சி போனாலும் மறுபடியும் வந்து அந்த இடங்கள் வந்து வளரும். நமக்கு ரொம்ப அவசியமா நமக்கு பிடிச்ச மூலிகை தாவரங்களை நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கலாம். அது எந்தெந்த தாவரங்களை எப்படி வளர்க்கலாம், அதுல எந்த பகுதி உற்பத்திக்கு பயன்படுது, தாவர உற்பத்திக்கு பயன்படுது அப்படின்றது நம்ம பார்ப்போம். இது குத்தி. இதை பொறுத்தவரை நீங்க வந்து குச்சியை வெட்டி வச்சீங்கனாலும் ஓரளவு முற்றிய குச்சி வச்சா வரும். இல்ல அது வந்து விதை விழுந்து முளைக்கும், காஞ்ச விதையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த காய் அப்படியே கருப்பா மாறும், அதை நட்டு வச்சோம்னா, அதை விதைச்சோம்னா அதுல இருந்து வளரும். குப்பை மேனி தானாவே வந்து விதை கொட்டி வளருது. அந்த செடி அப்படியே காஞ்சிச்சுன்னா அதுல இருக்குது விதை தெரியுது பாருங்க, அந்த விதைகளை எடுத்து நம்ம தூவலாம். இதுவும் பெரும்பாலும் வந்து வீடு ஓரங்கள்லயோ சில அலுவலகங்கள்ல வந்து அதிகமா களை எடுக்கப்படாத பகுதிகளை தானாவே ஒரு சீசன்ல வளரும். இது நிறைய வந்து தோல் பராமரிப்புக்கு, சரும பராமரிப்புக்கு இது வந்து நல்லா பயன்படும். இது வளர்க்கறது ரொம்ப எளிது, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடம் கொடுத்து இதை வளர்க்க வேண்டியதில்லை. நம்ம சேகரிச்சு எங்க வந்து இருக்குதோ அங்க இருந்து சேகரிக்கலாம், அல்லது வீட்டை சுத்தி நம்ம அலுவலகங்கள்லயோ நம்ம வயல்ல ஒரு சில இடங்கள்லயோ நம்ம வந்து போடலாம். இயற்கையா வளரக்கூடிய ஒரு செடி இது. குப்பை மீனிக்கு கீரைன்னு சொல்லுவாங்க. அடுத்த செடி நாயுருவி. நாயுருவி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம உள்ள நடந்து போகும்போது மேல அப்படியே வந்து அது முள்ளா குத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து விதை, அது காஞ்சிச்சுன்னா அந்த விதை விழுந்து வளரும். நாயுருவி கீரையாகவும் பயன்படுத்தலாம். அந்த இலைகள் இருக்கு இல்லையா, நல்ல மருத்துவ பயன்படுறது. பல் ஈர்களை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல அருமையான மருந்து. பல் வந்து இன்டாக்டா இல்லாம பல் ஆடக்கூடிய நிலையில இருக்கிறது, கம்ஸ்ல பல்லுல இருந்து ரத்தம் அடிதல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதனுடைய வேர் வந்து நல்லா கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரணமா இந்த விதையை தூணா வந்துடும்.
எல்லா பக்கமும் சாலையோரங்களையும் நாம பராமரிக்காம விடக்கூடிய பகுதிகள் வந்தும் அந்த செடிகள் வந்து நாம வந்து சேகரிச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன ஆடாதொடை, ஆடு தின்னா பாலை வேற, ஆடாதொடை வேற. இது வந்து ஆடதோட வெசிக்கான்னு சொல்றோம். இது செடி. இது ஆடு தின்னா பாலைங்கிறது அரிஸ்டோலோக்கியா பிராக்டிவல்ஸ் ஒரு கொடி. அந்த அரிஸ்டோலோக்கியான்ற ஒரு குடும்பத்துல மட்டும் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட செடி கொடி வகைகள் அதுல இருக்கு. ஸோ அது குறிப்பா நம்ம வந்து கண்டுபிடிச்சு, அதுவும் ஆடு தின்னா பாலையும் ஒரு நல்ல மருந்து தான், மருத்துவ தாவரம் அது. அதனுடைய முழு பகுதியுமே வந்து வேறு, இலை, குச்சி, பூ, காய் எல்லாமே வந்து அதுல வந்து மருந்து பயன்படும். அதனால ஆடு தின்னா பாலை, ஆடு தீண்டா பாலை என்று சொல்லக்கூடிய கொடி வேற. இந்த ஆடதோட வெசிக்கா, ஆடாதொடை என்று சொல்லுவாங்க, இது வந்து வேற. குறிப்பா வந்து நுரையீரல் இருக்கக்கூடிய கபத்தை, சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப பயன்படும். இது நொச்சி, ஆடாதொடை போன்ற செடிகள். சின்னதா ஒரு இடம் கொடுத்து அதை நம்ம வச்சுக்கலாம். மாடியிலையும் தோட்டத்துக்கு பின்பக்கமோ வீட்டுக்கு பின்பக்கமோ நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நீங்க விதை போட்டாலும் வரும், குச்சி நட்டாலும் வரும் நல்லபடியா. அந்த வேர் விடுறது வரைக்கும் அது கொஞ்சம் நிழல் தேவைப்படும். நல்ல வெயில் காலத்துல நட்டுட்டோம்னா வராது. ஏதோ ஒரு தென்னை மரத்து நிழல்லையோ வீட்டு பக்கத்துலயோ கொஞ்சம் ஓரளவு நிழல் இருக்கிற இடத்துல செடி வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து நடலாம். எடுத்து எங்கே நடமோ நட்டுக்கலாம். எவ்வளவு வெயிலையும் தாங்கி வந்து வளரும். ஓரளவு தண்ணீர் இருந்தா போதும். இது வந்து நீங்க பாக்குறது சாதாரணமா பொன்னாங்கண்ணி, அதாவது வேஸ்ட் வாட்டர், கழிவு தண்ணீர் போய் சேரக்கூடிய இடங்கள்ல ஒரு சுத்தம் இல்லாத இடத்துல இது ரொம்ப செழிப்பா வளரும். பெரும்பாலும் மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி இடத்துல இருந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அதனால சுத்தமான கீரை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது இந்த கிளைகள் அந்த சின்ன சின்னதா கிள்ளி நம்ம வீட்டு பக்கத்துல சுத்தமான தண்ணி போற இடத்துல வச்சுட்டோம்னா நல்லா அங்கிருந்து நமக்கு கீரை கிடைக்கும். இந்த பொன்னாங்கண்ணியில நிறைய வகைகள் இருக்கு. இது வந்து வழக்கமா இருக்கிற பொன்னாங்கண்ணி, இதுலயே சிவப்பு இருக்கும். கொஞ்சம் நீர் குறைவான பகுதியில் வளரக்கூடிய அந்த சிவப்பு மாதிரியே பச்சை பொன்னாங்கண்ணிகள் இருக்கும். அதனால பொன்னாங்கண்ணியில 4-5 வகைகள் இருக்குது. அதை எல்லாமே நம்ம வந்து வீட்டு தோட்டத்துல வளர்க்க முடியும். அவ்வப்போது அதை நம்ம வந்து ட்ரிம் பண்ண வந்து வெட்ட அதை முளைச்சுக்கிட்டே இருக்கும், வளர்ந்து வரும். அப்படி பயன்படுத்திக்கலாம். இது நீங்க பாக்குறது நிலவேம்பு. இப்போ சமீப காலமா கொரோனா வந்தது, அதுக்கு முந்தி வந்து பல காய்ச்சல்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வேணும், நிலவேம்பு குடிநீர் வந்து குடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. இதுதான் நிலவேம்பு. சிரியா நகை அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு. நிலவேம்பு நேரடியா ரொம்ப கசக்கும், அது வேம்புன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. நேரடியா வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு அளவா பயன்படுத்தணும். இதை பிற மருத்துவங்களோட சேர்த்து, நிலவேம்பு குடிநீர்னு சொல்றது 7 வகையான மருந்து செடிகளை வந்து சேர்த்து செய்யக்கூடியது. அதனால அதுல எதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்றத சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையோட நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். நேரடியா அதை அதிகமா சாப்பிடக்கூடாது. இது நீங்க விதை போட்டீங்கன்னா சாதாரணமா வளரும், அல்லது அது விதை விழுந்து அந்த இடத்துலயும் சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருக்கும். அந்த செடிகளை நாம வந்து எடுத்துட்டு வந்து நட்டு வைக்கலாம். இது ஓரளவு நிழல் இருக்கக்கூடிய பகுதியிலையும் வளரும். ஒரு தென்னை மரத்துக்கு அடியிலையோ, வீட்டை சுத்தி ஓரளவு நிழல் இருக்கிற பக்கம், அதாவது ஒரு 50% நிழல் இருக்கிற இடத்துலயும் நல்ல வெயில் அடிச்சாலும் வளர்ந்து வரும் செழிப்பா. ஒரு சீசன்ல விதையோட கொட்டிடும், மறுபடியும் வந்து அதே விதைகள் வந்து தானே ஒரு முறை நட்டுட்டீங்கன்னா நீங்க திரும்ப வந்து விதை தூவ வேண்டியதில்லை, அதுவே எல்லாம் வந்து வளர்ந்து. வேப்ப மரம் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நிறைய இடம் இருந்தா அல்லது வீட்டின் ஒரு பகுதியில ஒரு மூலையில வந்து வேப்ப மரத்தை நட்டு நம்ம வளர்க்கலாம். வேப்ப இலை, வேப்ப கொட்டை, அதை பொறுத்தவரை நமக்கு வந்து ஏதாவது பொது இடங்கள்ல இருந்தோ சாலையோரங்கள்ல இருந்தோ நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். வேப்பலைக்கு நம்மகிட்ட பஞ்சம் இல்லை. ஆனால் வளர்க்கறதுக்கு வந்து ஒரு பண்ணை இல்லமோ தோட்டமோ இருந்தா வேப்ப மரம் வளர்க்கலாம். நேரடியா அதனுடைய இலை பாகங்கள் நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அதனுடைய நிழல், அதனுடைய காற்று நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நிறைய வேப்ப மரங்களை நம்ம வளர்க்கலாம். நீர் பிரமின்னு சொல்றோம். பக்கோப்பா ஜூஸ் வந்து ஃபீவருக்கு இதுல இருந்து எடுக்கக்கூடிய கஷாயம்,
காய்ச்சலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஓரளவு தண்ணீர் நிரப்பாங்கான இடத்துல வைக்கணும். அது கிளையை எடுத்து வச்சோம்னா அப்படியே வந்து சின்ன சின்ன கிளைகள் தெரியும் இல்லையா, பூ கடியில அதை வந்து ஒரு விரல் நீளத்துக்கு வந்து எடுத்து அப்படியே கிள்ளி வச்சா அதான் அப்படியே வளர்ந்துடும். முடக்கற்றான் கீரை அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்க. பெரும்பாலும் சாலையோரங்களே நிறைய வந்து இடங்கள்ல பார்ப்போம். முடக்கற்றான் கீரைனா அதாவது மூட்டு வலிக்கு பயன்படுத்தக்கூடியது, ஆர்த்ரைட்டிஸ்க்கு நல்ல மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கீரையா சமைச்சும் சாப்பிடலாம். இதை வந்து இந்த இலைய காய வச்சு அந்த தூள் வந்து வச்சு பயன்படுத்தலாம். அதை அதோட டிகாக்ஷனை கஷாயம் சொல்றோம் அப்படின்னு சாப்பிடலாம். அல்லது ஃப்ரெஷ்ஷாவே வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி தோசை போடும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு பயன்படுத்தலாம். அதனுடைய கசப்போ அதனுடைய வாசனையோ அதிகமா இருக்கா, தோசையோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால தனியாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து தோசையில கலந்து தோசை சாப்பிடுவோம், உபயோகமா இருக்கும். முடக்கத்தான் கீரை அதுக்குதான் பேர்லயே வந்து இருக்கு, முடக்கு நீக்கக்கூடிய இயல்பு அது இருக்கு. இது வந்து விதை இருக்கும், அதை கட்டிங்ஸ் போட்டாலும் வந்துருக்கு, விதை போட்டாலும் வரும். அதுல இருக்கிற குச்சிகளை வந்து சிறு சிறு குச்சிகளை நட்டு வச்சோம்னா நல்லா வரும். ஆவாரை, இது ஆவாரை இருக்க சாவாரை கண்டீரோன்னு ஒரு சொல் உண்டு. அதாவது அந்த அளவுக்கு வந்து மரணத்தை மீட்கக்கூடிய அளவுக்கு அதுல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் அப்படின்றத சொல்லி வச்சிருக்காங்க. இது எங்க பார்த்தாலும் அந்த சீசன்ல வந்து மஞ்சள் பூ வந்து நிறைய வந்து ரோடு வாரமா நம்ம பார்ப்போம் சாலையோரங்களையும். சாகுபடி செய்யப்படாத நிலங்களை தானாவே வளர்ந்து வரும் காடுகள்ல. இதை வந்து சாகுபடி செய்வதும் உண்டு, நிறைய இருக்கிறது. கடைகள்ல அவங்களுக்கு வந்து இந்த காய வச்ச பூ வந்து கிடைக்குது. இந்த பூவை பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். அதை நீங்க வந்து கஷாயம், சூப் அந்த மாதிரி போட்டும் சாப்பிடலாம். ஆவாரம் பூ வந்து நீங்க பார்த்து எடுக்கணும். ஏன்னா இது மாதிரி இதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற சில செடிகள்ல இதே மாதிரி இருக்கும் பூ. அதை அறுவடை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம சரியா கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் அனுபவம் வேணும். சரியான இடத்துல இருந்து வருதான்னு பாருங்க. இது வளர்க்கறது ரொம்ப ஈஸி, விதையை போட்டா வந்து வளர்ந்து வந்துடும். காய் பாக்குறீங்க, அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து விதை கிடைக்கும், அதை போட்டா எளிதாக வளர்ந்து வந்துடும். அது கிடைக்கிற காலத்துல கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், காய போட்டு வச்சுக்கலாம். நித்திய கல்யாணி, நித்திய கல்யாணி வந்து ரொம்ப ஒரு பல காலங்களுக்கு முன்பிருந்தே இது வந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு செடி. சுடுகாட்டு மல்லின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதனால அதை கொஞ்சம் அந்த செடியை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து எல்லா பக்கத்துலயுமே வச்சுக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க. இதுல வந்து இந்த இளஞ்சிவப்பு பூவும் வெள்ளை மலர்களை உடைய 2 வகை வந்து நமக்கு தெரிய இருக்கு. சாதாரண அதுக்கு வந்து கேன்சர் கட்டுப்படுத்துறதுல இருந்து நிறைய மருத்துவ குணங்கள் அதுக்கு இருக்கிறதாக வந்து சொல்றாங்க. தலைவலிக்கு நல்ல மருந்து, அந்த பூவோ இலையோ வந்து அதுல இருந்து காய்ச்சி அந்த சூப்பு குடிச்சோம்னா நல்லது, தலைவலி வந்து வெளியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ தாவரம், இது நிறைய பயன்கள் உள்ளது. இது சாதாரணமா நீங்க வந்து விதை போட்டீங்கன்னா வந்துடும், கட்டிங்ஸ் போட்டாலும் வளரும். விதை மூலம் கொண்டு வரதும், அல்லது இது ஏற்கனவே வளர்ந்துருக்கக்கூடிய பகுதியில இருக்கிற சின்ன நாற்றுகளை எடுத்துக்கொண்டு வந்து நீங்க நட்டீங்கன்னா அது வந்து நல்லா செழிப்பா வந்து வளர்ந்து வரும். மழை நேரத்துல நட்டுட்டோம்னா இன்னும் எளிதா இருக்கும் பராமரிக்கிறது. இதுதான் வல்லாரை, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வல்லாரை. வல்லாரை வந்து ஞாபக சக்திக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. அது சென்ட்ரலா ஏசியாட்டிக்கான்னு சொல்றாங்க அதனுடைய தாவரவியல் பெயர். கீரையாகவும் சமைச்சு சாப்பிடலாம், அதை காய வச்சா அதனுடைய பொடியையும் வந்து பயன்படுத்தலாம். அதனுடைய பயன் வந்து கொடுத்துருக்கோம், டயபெட்டிக்ஸ் நல்லதுன்னு சொல்றாங்க, நரம்பு மண்டலத்தை வந்து சீராக்கிறதுக்கும் பயன்படும். இதே மாதிரி அதுல இது வந்து ஒரு கிட்னி ஷேப்ல இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வெட்டு பகுதி இல்லாம வட்டமா ஒண்ணு இருக்கும், அதையும் வல்லாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வல்லாரை தான், அது வந்து நீர் வல்லாரைன்னு சொல்றது. இதை விட ரொம்ப சாஃப்டா, இன்னும் வந்து ரொம்ப கருகருவான நல்லா பச்சையா இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து அதுல வந்து இல்லை. அதுவும் வந்து நீர் வல்லாரைன்றது ஒரு கீரை தான், சுத்தமா நல்லா வட்டமா இருக்கும் அது. அதனால அதுக்கு அந்த செடிக்கும் இருக்குமான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஓரளவு எப்பவும் ஈரம் இருக்கணும். ஈரம் இருக்கிற அளவுக்கும் அது அந்த மண்ணில் இருக்கிற
தழைச்சத்து அந்த மண்ணில் இருக்கிற ஊக்கத்தை பொறுத்து இலை வந்து பெருசா வளரும். நீர் குறைஞ்சாலும் அந்த மண்ணில் வந்து சத்து குறைஞ்சாலும் இலையினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நேரடியாக அதிகமான வெயில தாங்கணும்னா அந்த அளவுக்கு வந்து கீழே இருக்கு நீர் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா அதனுடைய இலை சைஸ் குறையும், அதனுடைய நிறமும் மாறும். இதுவும் வந்து சாதாரணமா அப்படியே அதை நீங்க ஒரு துண்டர்ல இருந்து பிச்சு எடுத்து வச்சலாம். வேர் விட்டுட்டே போகும் அதனுடைய கிளை. அந்த வேரோட இருக்கிற கிளையை வந்து ஒண்ணு எடுத்து வச்சோம்னா தானா வளர்ந்துடும். சாமந்தியில பல வகைகள் உண்டு. சாமந்தியில இது வந்து ஒரு டெய்சின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய சூப் வந்து இப்போ நிறைய வந்து கமர்ஷியலா வந்து இதை வந்து சேல் பண்றாங்க இந்த பூவை. நல்ல தூக்கம் வர்றதுக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டெய்சி. பொதுவா சாமந்தி வந்து மலரா மட்டும் இல்லாம மருத்துவத்துக்கும் பயன்படுது. இது வந்து விதைகள் மூலமாகவும் அந்த சைட்ல வந்து சின்ன சின்ன கண்ணு விடும். கிளைகள் வந்து கிளைகள் போல செடி சின்ன சிறு செடிகள் முளைக்கும். அதை வேரோட எடுத்து வச்சோம்னா அது வளர்ந்துடும். கட்டிங்ஸும் வளரும். நல்ல தண்ணி இருந்தா கட்டிங்ஸ் போட்டாலே வளர்ந்துடும். இது அனட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. சாயம் அதாவது கலருக்காக பயன்படுத்துறோம். பாதுகாப்பான ஃபுட் கலருக்காக. காய்ச்சலுக்கு ஒரு பயன்படும் சொல்றாங்க. ஓமவல்லி அல்லது கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தைகளுக்கு சும்மா ஒரு இலை எடுத்து அப்படியே அவங்களுக்கு கொடுக்கலாம். இது எந்த அளவுக்கு செழிப்பா வளருதோ அந்த அளவுக்கு இலை பெருசா இருக்கும். அந்த இலையை வந்து அப்படியே முழுசா யூஸ் பண்ணி பஜ்ஜி போட்டு சாப்பிடுவாங்க. இதனுடைய சும்மாவும் என்ன சாப்பிடலாம், இதனுடைய டிகாக்ஷன் எடுத்தும் குடிக்கலாம். சளி இருமல் அந்த மாதிரி இருக்கு நல்ல ஒரு மருந்து. இதையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா புரட்டை பிரச்சனை வந்து சரியாகுதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆயில் எடுத்து இதனுடைய எண்ணெயையும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து ஜஸ்ட் போகும்போது அதை மோந்து பார்த்தா போதும் புரட்டை வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப எளிதா அந்த நுனி கிளைகளை வந்து கிள்ளி அதை நட்டு வச்சோம்னா அப்படியே வந்து அது வளர்ந்து வந்துடும். ரொம்ப நிழல்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி குறையும். அதனால ஓரளவு நிழலும் நல்ல வெயிலையும் விரும்பக்கூடிய செடி. அருகம்புல் பார்த்துருப்பீங்க. போட்டோல இருக்கிறது அருகம்புல் இல்லை. அருகம்புல் எல்லாருக்குமே தெரியும். அதை நிறைய நம்ம வந்து பயன்படுத்துவோம். கோயில்களில் கூட எல்லாம் பார்த்துருப்பீங்க. அருகம்புல் ஒரு நல்ல வைத்தியம். ஜஸ்ட் அந்த கிடையாது அப்படியே வந்து அது ஓடக்கூடிய ரன்னர்னு சொல்றோம். அதை எடுத்து வச்சா தானா வளர்ந்துடும். அருகம்புல் தொட்டிலேயே அந்த மாதிரி வளர்க்கலாம். அந்த மாதிரி சுத்தமான இடத்துல இருந்து புல் எடுத்து சாப்பிடுறதுக்கு ஸ்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். வேரோட வந்து கிளை இருக்கும். கண்டு அதை எடுத்து வச்சோம்னா நல்லா வளரும். ஊமத்தை பொதுவா வந்து ஊமத்தை வந்து ஒரு நஞ்சு காய் நஞ்சு செடி. ஆனா அதை மருந்தா பயன்படுத்தும் போது நம்ம நிறைய செடிகள் மருத்துவ தாவரங்கள் வந்து ஆபத்தான நஞ்சு செடிகளாகவும் இருக்கிறது உண்டு. அது வந்து மருந்துக்கு பயன்படுத்தும் போது அது வந்து மருத்துவ தாவரமா மாறிடுது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல மருந்து செடி. ஊமத்தை எல்லா பக்கமே தானா வளரக்கூடியது. அதை ரொம்ப சிரமப்பட்டு நம்ம வீட்டில் வளர்க்கணுன்றது இல்லை. விதை மூலம் வளரும். சிறு செடிகளும் வந்து எடுத்து வச்சா தானாவே வளர்ந்துடும். கரிசலாங்கண்ணில நமக்கு வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி ரெண்டு இருக்கும். தோல் பராமரிப்பு, உடல் ஆரோக்கியம், முடி நல்லா வளர்றதுக்கு அந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு வணிக ரீதியாகவும் வீட்டு தோட்டத்துல இருந்து வணிக ரீதியாக வரைக்கும் இதை வந்து பெருமளவில் வந்து பயன்படுத்துறோம். இது ஜஸ்ட் அந்த கிளை ஓடும் ரன்னர்னு சொல்லுவோம். அந்த கிளை ஓடக்கூடிய வேரோடு இருக்கக்கூடிய அந்த கிளையவோ அல்லது வீட்டுக்கு வந்த சமைக்கிறதுக்காக கொண்டு வந்து அதுல இருக்கிற அந்த கிளையை எடுத்து வச்சா கூட வந்துடும். ஆரம்பத்துல வேர் இருக்கிறது கொஞ்சம் நிழலும் நல்ல ஈரப்பதமும் இருக்கணும். பின்பு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல வெயில தாங்கி வளரக்கூடியது. சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு குறிஞ்சான் ஜிம்னிமா சில்வஸ்ட்ரி. பிற மருத்துவ ஆராய்ச்சியில இதை இன்னும் நிரூபிக்கலனாலும் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை சிறு குறிஞ்சான் கொடி. இந்த இலைகள் வந்து இலையை எடுத்து அதை தூள் பண்ணி வச்சுக்கணும். காய போட்டு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை நோயை குறைக்கிறதா சொல்றாங்க. இது வந்து நீங்க விதையும் நம்ம போடலாம். அந்த கட்டிங் சேர்த்து வச்சாலே வளரும். வேலி ஓரமாவோ வேற தாவரங்கள் வேற சின்ன மரங்கள் மேல விட்டா அது கொடி பறந்து போகும். ஒரு முறை வச்சுட்டோம்னா அது நிரந்தரமா இருக்கும். பிறனியெல்லாம் இருக்கும் அந்த செடி.
இந்த கொடி. செம்பருத்தி செம்பருத்தி நம்ம பார்க்காதே இல்லை, எல்லா பக்கமும் செம்பருத்தி வரக்கூடிய. இப்ப செம்பருத்தி டீ, அது ஹைபிஸ்கஸ் டீனே தனியா வந்து கொடுக்குறாங்க, ஹோட்டல்லே கிடைக்குது. ஹோட்டல்னா பெரிய ஹோட்டல்ஸ்ல கூட ஹைபிஸ்கஸ் டீ வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நம்ம சாதாரண டீயை விட. டீ 20 ரூபாய் 30 ரூபாய்னா ஹைபிஸ்கஸ் டீ வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் சொல்றாங்க. இந்த சாதாரண பூக்களை வந்து எடுத்து ஓரளவு வெயில் படம், ரொம்ப வெயில போடாம உலர்த்தி வச்சுட்டோம்னா ஒரு 10 பூ வந்து போதும் ஒரு டம்ளர் ஹைபிஸ்கஸ் டீக்கு. அது மட்டும் இல்லாம முடிக்கும் வந்து நிறைய வந்து பயன்படும், தோல் பராமரிப்புக்கும் நிறைய பயன்படுதுன்னு சொல்றாங்க. இதை வளர்க்கறது ரொம்ப ஈஸி, அது பெரும்பாலும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நல்ல முத்தின குச்சியை வந்து வெட்டி வச்சோம்னா, ரொம்ப முத்தினதா இருக்கக்கூடாது, நுனியாகவும் இல்லாம ஒரு மீடியமான விளைச்சல் உள்ள குச்சியை வெட்டி வச்சோம்னா தானா வளர்ந்து வந்துடும், எல்லா பக்கம் வரும். இதுவும் நிழல வச்சீங்கன்னா சரியா வளராது. சரி, நல்ல வெயில் வேணும், இப்பதான் நிறைய போகணும். மருதாணி, மருதாணி லாசோனியா ஆல்பம் நம்ம ரொம்ப காலமா யூஸ் பண்றோம். அதாவது அது ஒரு கையில வந்து டிசைன் கலர் போடுறதுக்கு மட்டும் இல்லாம மருத்துவத்துக்கும் பயன்படுது. குறிப்பா வந்து தோல் பராமரிப்பு, முடி, அதுக்கு வந்து பயன்படும். பிற மருத்துவ பயன்களும் உண்டு மருதாணிக்கு. ரொம்ப எளிதா வந்துடும். நீ ஒரு கிளையை வந்து வெட்டி வச்சுட்டோம்னா, கொஞ்சம் ஓரளவு முத்தின குச்சியை நட்டு வச்சுட்டோம்னா வளர்ந்து வந்துடும். வெயில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இலை வந்து நிறைய வரும். தும்பை, தும்பை பூ எல்லாம் சாதாரணமா அந்த சீசன்ல பார்த்தோம்னா எல்லா பக்கமும் இருக்கும். தலைவலிக்கு நல்ல மருந்துன்னு சொல்றாங்க. இது வந்து காது வலிக்கு கூட நல்ல மருந்து அப்படின்னு சொல்லப்படுது. தும்பை செடிகளை மெனக்கிட்டு போட்டு வளர்க்கறது கொஞ்சம் சிரமம் தான். அந்த செடி வளர்ந்துருந்ததுன்னா அதுல அங்கிருந்து எடுத்து நம்ம வந்து நட்டு பண்ணா ஈஸியா இருக்கும் வளர்க்கறது. சிறு செடிகளை கொண்டு வந்து நடலாம். ஆனா பொது இடங்கள்லயே நமக்கு வந்து நிறைய கிடைக்கும், அந்த சீசன்ல நிறைய கிடைக்கும். பொடுதலை, பொடுதலைன்னு சொன்ன உடனே பார்த்தோம்னா அது காயத்துக்கு மட்டும் இல்ல, பொடுகுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவத்தாகும். இது வந்து அந்த கட்டிங்ஸையும் அல்லது வேரோட வந்து சைட்ல கொடி மாதிரி இது கூட அதை எடுத்து வச்சோம்னா ஓரளவு கெட்டியா இருக்கிறது, ரொம்ப சாஃப்டா இருக்கிற கிளை இல்லாம கொஞ்சம் நல்ல விளைஞ்ச கிளையை வந்து நடணும். இது வந்து ரொம்பவும் வெயில் இல்லாம ஓரளவு ஒரு 50% நிலப்பாங்க இடமா தான் செழிப்பாங்க. முசு முசுக்கை நிறைய விட ஒரு சொரசொரப்போட இருக்கும், வேலியில படர்ந்து இருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க முசு முசுக்கை. இது வந்து சளி, அதாவது விடாத சளியை வந்து விடுவிக்கிறதுக்காக சளி தொல்லையில இருந்து விடுதலை வேணும்னா இதை நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. இது வந்து விதைகளும் உண்டு, அது கட்டிங்ஸ் வந்து கிளையை வெட்டி வச்சாலே ஒரு சின்னதாக உடிச்சு நட்டு விட்டோம்னா வந்துடும். நல்ல வெயில்ல வளரணும், வேலி அந்த மாதிரி எல்லாம் வேணும் படர்றது. துளசி, துளசியில நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ண துளசி, வெள்ளை துளசி, கருந்துளசி, இந்த மாதிரி 2-3 டைப் சொல்லுவாங்க. எல்லாமே அந்த துளசி வந்து நல்ல மருத்துவ குணங்களுடைய நிறைய, இருமல் சளி மட்டும் இல்லாம நிறைய மருத்துவ பயன்கள் உள்ளது. துளசியை ரொம்ப ஒரு வீடுகள்லாம் ரொம்பவும் சுத்தமா வச்சு பராமரிக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து விதைகள் தானா விழுந்து ஒரு முறை போட்டாலே அது வந்து தொடர்ந்து அந்த இடத்துல துளசி வந்துட்டே இருக்கும். முளைச்சிருக்கிற துளசி செடியை வந்து 2-3 சிறு நாற்றுகளை எடுத்துக்கொண்டு போய் நட்டு வச்சு வளர்க்கலாம். இது வந்து நுனி கிளைகளை வெட்டி வச்சாலும் இது வந்து வேறு இருக்கும். இதுவும் வந்து நல்ல வெயில்ல வந்து செழிப்பா வளரும். சுத்தமா நிழல்ல வந்து வச்சிட்டீங்கன்னா செழிப்பா வளராது, நல்ல வெயில் வேணும். கீழாநெல்லி, கீழாநெல்லின்றது அதாவது மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ்க்கு இது ஒண்ணுதான் நம்பர் 1 மெடிசன்றதை இவங்க அலோபதி கூட ஒத்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு பயன்படுது. இதை வந்து பச்சையாகவோ அல்லது காய வச்சவும் பயன்படுத்துறோம். இது இந்த விதைகள் கொட்டி தானாவே அங்கங்க வளர்ந்துருக்கும், அதுல இருந்து எடுத்து நட்டு விடலாம். அல்லது அந்த விதைகள் அப்படியே செடியை மொத்தமா எடுத்து வந்து காய வச்சோம்னா சின்ன சின்னதா விதை விழுந்துரும். ஒரு பேப்பர்ல வச்சு காய வச்சோம்னா அதை எடுத்து ஒரு பாலித்தீன் கவர் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அந்த சீசன்ல மழை நேரத்துல வெளியே தூவி விடலாம், தானா வளர்ந்து வந்துடும். ரொம்ப எளிதான முறை தான். வெற்றிலை, நமக்கு வெற்றிலையும் மிளகு கொடியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். தென்னை மரம் வளரக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஓரளவு பொள்ளாச்சி அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தோம்னா நம்ம தென்னை மரத்து மேல விடலாம் மிளகு கொடியை.
வெத்திலையும் அந்த மாதிரி சின்னதா படற அளவுக்கு ஒரு சின்ன பந்தலோ அகத்தி நட்டு வச்சு அந்த அகத்தியில விட்டுறோம்னா வந்துடும். வெத்தில நல்ல நிழல் வேணும். அதாவது ஒரு 70% அதுக்கு வந்து நிழல் இருக்கணும். அதுல வளர்ந்து வரும். வெத்தில நமக்கு சாதாரணமா கிடைக்குது. அதுக்காகத்தான் அந்த காலத்துல அது வந்து தாம்பூலத்துல முக்கியமான ஒரு பொருளா வச்சு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வெத்தில வந்து சளி, காய்ச்சல் முதற்கொண்டு நிறைய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னா அஜீரணம் அந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்று. அதுல வந்து மிளகு கொடியும் சரி, வெத்தலை கொடியும் சரி, அந்த கட்டிங்ஸை வெட்டி வச்சோம்னா வந்துடும். கிளை கொடி, அந்த கொடியை வந்து கட் பண்ணும்போது 3 கணு இருக்கணும். 3 கணு இருந்தா அதை வந்து நீங்க படுக்க போட்டு அது மேல மணலை போட்டாலும் அப்படியே வேர் விட்டுரும், நட்டு வச்சாலும் வேர் விட்டு வரும். இதுக்கு எப்பவுமே வந்து தண்ணி மிளகுக்கும் சரி வெத்தலைக்கும் சரி நல்ல நீர் பிடிப்பு இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். நிறைய தண்ணி வந்து தேவைப்படும் மண்ணு காயாத அளவுக்கு. ஆமணக்கு அந்த காலத்துல இருந்தே ஆமணக்கு, அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்றத விளக்குக்கு பயன்படுத்துறதுனால விளக்கு எண்ணெய், வேதிக்கு பிடிக்கிறதுக்காக அந்த காலத்துல இந்த விளக்கெண்ணெய் கொடுக்கறதும் உண்டு. இப்போ இருக்கிற மெடிசன் எல்லாம் நிறைய வந்திருக்கு. விளக்கெண்ணெய் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சி தரத்துக்கும் அந்த மாதிரியான நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. ஆமணக்கு சாதாரணமா வளரக்கூடியது வயல்ல, எங்க போட்டாலும் அந்த விதையை போட்டுட்டோம்னா வளர்ந்து வந்துடும். சிற்றரத்தை, அரத்தை 3 இது இருக்கு. சாதாரண அரத்தை, பேரரத்தை, சிற்றரத்தை, அந்த மாதிரியான குரூப்ஸ். பொதுவா நமக்கு வந்து இஞ்சி போல வளரக்கூடிய செடி அரத்தை குரூப்ல நீ பார்த்தா அதை கலங்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து விதைகள் மூலமா வளர்றதை விட அந்த கிழங்கு எடுத்து வைக்கிறது மூலம் சிற்றரத்தை வந்து வளரும். மணத்தக்காளி எல்லா இடத்துலயுமே வளரக்கூடியது. அந்த விதைகளை போட்டீங்கன்னா தானாவே திரும்ப திரும்ப அந்த இடத்துல விழுந்து வளரும். அந்த காயையும் பயன்படுத்தலாம், பழமும் வந்து பயன்படுத்தலாம், காய பொரியல் பயன்படுத்தலாம். அந்த பழத்தையும் அப்படி சாப்பிடலாம். கீரை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணையும் வந்து வாய்ப்புண்ணையெல்லாம் வந்து ஆற்றக்கூடிய நல்ல ஒரு மருத்துவ குணம் உண்டு. இது நல்ல வெயில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வேகமா வளர்ந்து வரும். நிலவுல பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி நோய் பிரச்சனைகள் உண்டு. சுண்டைக்காய், சுண்டைக்காயில ஒரு 4-5 வகைகள் இருக்கும். செடி சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். இதுலயே வெள்ளைப்பூ வரக்கூடிய கறி சுண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த சுண்டைக்காய் வந்து பார்க்கறது கொஞ்சம் நல்லா கசப்பு கூட இருக்கும். காய வச்சுக்கலாம், வத்தல் போட்டு வச்சிருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் அதை உடைச்சிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். விதை போட்டு வளரக்கூடியது சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் செடியை கத்தரி செடியை ஒட்டு கட்டுறதுக்கு இப்போ பயன்படுத்துறாங்க. இந்த சுண்டைக்காயினுடைய பலன் வந்து அதில் கிடைக்கும். அந்த காய் கத்திரிக்காயுடைய சைஸ் குறையும், அதுல கொஞ்சம் இதனுடைய ருசி சேர்ந்து வரும். அதுல அந்த காய் நிறைய எண்ணிக்கை கூடும், அதுல கசப்பு தன்மை கூடும். நமக்கு இதனுடைய மருத்துவ பயனையும் அந்த கத்திரிக்காய் மூலமா கொண்டு வரலாம். அதனால கத்திரி செடியை சுண்டைக்காய் செடியில ஒட்டு கட்டி பயன்படுத்தக்கூடிய செடியை நம்ம வைக்கலாம், வீட்டு தோட்டத்திலேயே வளர்க்கலாம். தூதுவளை செடி, தூதுவளை கொடியா வந்து படரக்கூடியது. சாதாரண வேலி பக்கம் பார்த்துருப்பீங்க. இதுலயே வெள்ளைப்பூ உள்ளது ரொம்ப ரேரா இருக்கும். பெரும்பாலும் இந்த கத்திரிப்பூ கலர்ல இருக்கிற தூதுவளை தான் காரணமா பார்த்துருக்கோம். இலை தண்டு அது எல்லாமே வந்து சளி விடுவிக்கிறதுக்காக அதை கஷாயம் போட்டு சாப்பிடலாம். கீரையாகவும் பயன்படுத்தலாம். இலைகளை குச்சி வெட்டி வச்சோம்னா சாதாரணமா வளர்ந்து வந்துடும். நிழல்ல இருந்ததுன்னா இப்போ ஏதோ ஒரு மாற்றடியில இருந்ததுன்னா அது அவ்வளவு சீக்கிரமா வளராது, ரொம்ப ஸ்லோவா வளரும். நல்ல வெயில் வந்தா நல்லா செழிப்பா நிறைய வந்து இலை விட்டு நல்லா வளரும். இலையும் கிளைகளும் நிறைய விட்டு வளரும். நெருஞ்சி இப்போ நம்ம பார்க்கறது அதாவது பெருநெருஞ்சில், சிறு நெருஞ்சில், பெருநெருஞ்சில் 2 இருக்கும். அதை அதிகமா சாகுபடி பண்ணி நம்ம வந்து கொண்டு வரல. அந்தந்த சீசன்ல பார்த்தோம்னா அதுவே தானா வளரும். சிறுநீரகம் தொடர்பான நோய்களுக்கு அது ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருநெருஞ்சில் வந்து ஆணை நெருஞ்சில் சொல்லுவாங்க. சிறுநெருஞ்சில் அதிகமா பயன்படுத்தக்கூடியது, சின்னதா இருக்கும். இது வந்து அந்த விதைகளை போட்டாலும் வளரும், அந்த செடி சின்னதா வளர்ந்து வரதை நேரடியாக எடுத்து வச்சாலும் வளரும். நொச்சி பாக்குறீங்க, நொச்சி வந்து அது கொசு விரட்டும் தன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த வாசனை வந்து கொசு பிடிக்காது. கொசு விரட்டி மருந்துகள்ல கூட நிறைய பயன்படுத்துறாங்க. அதெல்லாம விவசாயத்துல பூச்சிகளை வந்து விரட்டுறதுக்கு, பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த இலைகள் வந்து பயன்படும். இது சாதாரணமா ஒரு குச்சி நட்டு வச்சுட்டீங்கன்னா அது வந்து எப்பவுமே இருக்கும்.
திரும்ப திரும்ப நம்ம நட வேண்டியதில்லை. ஓரளவு ஒரு சிறு மரம் அளவுக்கு அது அப்படியே எல்லாம் வளர்ந்து வந்துடும். அதுக்கு கிடைக்கிற இடத்தை பொறுத்து நல்ல செழிப்பான மண், போதுமான இடம் இருந்ததுன்னா நல்லா பெருசாகவே வளர்ந்து வரும். இதுவும் வந்து தலைவலி, சளி அந்த மாதிரியான குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு நல்லா மருந்து. உச்சி நட்டு பராமரிக்கலாம். அடுத்ததான் இங்க தெரியுமா? தெரியுமா? இங்க இந்த டேபிள்ல சில மருந்து செடிகளை வச்சிருக்கிறோம். இது வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்றோம். அதாவது ஆசிமம் பசிலிக்கா. துளசின்றது ஆசிமம் சாங்க்டா. திருநீற்று பச்சிலையில இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய திருநீற்று பச்சிலை இப்ப நிறைய வந்து வெளிநாடுகள்ல இருந்து வருது. இட்டாலியன் பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 வகையான திருநீற்று பச்சிலை இங்க இருக்கு. அதை வந்து ஈவன் பசுமை குடில்கள்ல கூட வளர்த்து அதை ஏற்றுமதி செய்யற அளவுக்கு அது பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இதை சாதாரணமா வளரலாம். விதை போட்டா வளரும். இந்த சிறு நாற்றுகளை எடுத்து வச்சும் வளர்க்கலாம். நீங்க ஒரு கிரீன் டீ அந்த மாதிரி செய்யும் போது இதுல பாத்தீங்கன்னா அதனுடைய வாசனையும் ருசியும் கொஞ்சம் வந்து வெத்தலை மாதிரி இருக்கும். கிரீன் டீக்கு நல்ல காம்பினேஷன். டேஸ்ட் பண்ணிட்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சப்ஜா சீடுன்னு ஒண்ணு வந்து சேல் பண்ணுவாங்க. கடையில வந்து சர்பத்து அந்த மாதிரி இதுல கொடுப்பாங்க இல்லையா, ஃபலூடா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போடுவாங்க. சியா சீடுன்றது வேற. அது இங்க நம்ம கல்டிவேட் பண்றதில்ல. அது ஐடென்டிக்கலா இருக்கும், இதே மாதிரி இருக்கும். சியா சீடை வந்து போட்டீங்கன்னா அது பெருசாகிறதுல இது நல்லா பெருசா வரும். சப்ஜா சீடுன்றது நன்னாரி விதைன்னு சொல்லுவாங்க. பட் நன்னாரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நன்னாரின்றது ஹெமிடெஸ்மஸ்ன்ற ஒரு கொடி, அதுல இருக்கிற வேரை மட்டுமே பயன்படுத்துறோம். அதனுடைய பயன்பாடுங்கிற இதுவும் ஒரு நல்ல மருத்துவ தரவுடைய விதையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த செடிகளையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த இலையும் நல்ல மருத்துவ. இது காஸ்டஸ் அப்படின்ற ஒரு இன்சுலின் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னும் வந்து சயின்டிபிக்கலா வந்து இதுக்கான பேப்பர்ஸ் வரல. பட் இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. இதனுடைய ஒரு நாளைக்கு ஒரு இலையை சாப்பிட சொல்றாங்க. இது ஓரளவு ஒரு 2 அடி 3 அடி உயரம் வரைக்கும் வளரும். கொஞ்சம் நிழல் இருக்கணும். ஓரளவு நிழல் இருந்தா நல்லா வளர்ந்து வரும். பூ ஒரு சிவப்பு இளஞ்சிவப்பான பூக்களை வந்து விடும். இது கிழங்கு கிளை இருப்பு கீழே பிரிச்சு வச்சோம்னா அதுல வந்து ஒரு தனியா வந்து ஒரு செடியா வளர்க்கலாம். இது வந்து பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுபிழை. பொங்கல் நேரத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கூரைப்பூன்ற பேரும் இருக்கும். ஏன்னா கூரைகளை சொருகி வச்சிருப்பாங்க இல்லையா, அதனால இதனுடைய கஷாயம் டிகாக்ஷன் சிறு நீர் கற்களை வந்து கரைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த இலையை காய வச்சு அதனுடைய தூளை வந்து சேமிச்சு வச்சுக்கிறாங்க. பொடியை சேமிச்சு வச்சு சுடுதண்ணி நல்ல வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது. சிறுவிடை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஸ்கிரீன்ல பார்த்தோம். கற்பூரவல்லி அல்லது ஓமவல்லி அப்படின்னு இது ரொம்ப பெருசா வளரும். நல்லா செழிப்பான இடம் இருந்து ஒரு தொட்டியில இப்ப நம்ம க்ரோ பேக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒண்ணுல போட்டீங்கன்னாலே ஒரு 2 சதுர மீட்டர் அளவுக்கு இது வந்து செழிப்பா வளர்ந்து வந்துடும். இலை ரொம்ப பெருசா அந்த கையில பாதி அளவு கூட வரும். நல்ல செழிப்பா வளரக்கூடியது. கிளைய வச்சோம்னாலே வந்துடும். பிரண்டையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது பிரண்டை சிஸ்ஸஸ் குவாட்ராங்குலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது நாப்பிரண்டை 4 பக்கம் வந்து பட்டையா இருக்கும். இதுதான் காமனா இருக்கிறது. ரொம்ப ரேரா கொல்லிமலை அந்த பக்கம் பார்த்தோம்னா முப்பிரண்டைன்ற ஒரு செடி இருக்கும். அது 3 பட்டையா இருக்கும். அது இதை விட இன்னும் மருத்துவ குணம் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது உருண்டையா இருக்கும். அந்த பிரண்டையிலே வந்து இலை பிரண்டைன்னு ஒண்ணு இருக்கு. உருண்டையா இருக்கிற மாதிரி பட்டையெல்லாம் இதை அந்த நுனியை கிள்ளி வச்சோம்னா வளரும். நல்ல வெயில வளர்த்து வரும். எக்கச்சக்கமான கால்சியம் இருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, அதாவது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம கால்சியம் குறைபாட்டை போக்குறதுக்கு மட்டும் இல்லாம ஈவன் தாவரங்களுக்கு கூட இதை வந்து பயன்படுத்தலாம். இதை உரமாக்கி போடும்போது அந்த செடிகள்ல வந்து கால்சியம் சுண்ணாம்பு சத்து குறைபாடு சரி செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பூச்சி நோய் கட்டுப்பாட்டுக்கும் விவசாயத்துல பயன்படுது. நம்ம தொடர்ந்து வாரத்துல ஒரு முறை பயன்படுத்தலாம்.
இது வந்து நாக்கில் போட்டோம்னா இந்த சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு மாதிரி அரிக்கும், அதனால பக்குவப்படுத்தணும் கரெக்டா. இது வந்து தோலை சுரண்டி எடுத்துட்டு நெய்யில வதக்கி புளி அந்த மாதிரி சேர்த்து, தேவைப்பட்டா வந்து ருசிக்கு வந்து தக்காளி அந்த மாதிரி வெங்காயம் அதை வதக்கி சேர்த்து அரைச்சி சாப்பிடுவாங்க. ஸோ இதை பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும். இந்த செடி விங்கார் ருசியான்னு சொல்றது இதுதான் நம்ம வந்து நித்திய கல்யாணி. இது சுடுகாட்டு மல்லின்னு சொல்றது எல்லா பக்கமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப எளிதான ஒரு செடி வளர்க்கறதுக்கு. ரணகல்லின்னு சொல்ற அடுத்தது. இந்த செடியை பொறுத்தவரை இந்த இலை நுனியில இருந்து அந்த இலையில ஒவ்வொரு பகுதியிலும் தானா ஒரு செடி உருவாகும், அதுவும் வளரும். இலையை கிள்ளி வச்சாலும் வந்துடும், இந்த தண்டு கிள்ளி வச்சாலும் வந்துடும். ரணகல்லின்னா அதுக்கான அந்த பேர்லயே இருக்கு, வலியை போக்கக்கூடியது. சிறுநீரக கல்லை வந்து உடைக்கக்கூடிய சக்தி இருக்குன்றதாகவும் சொல்றாங்க. நம்ம சிறியானங்கைன்னு சொன்னோம், அதாவது நிலவேம்பு அந்த செடி தான் இது. இதை சாதாரணமா குச்சி வைக்கலாம், விதை விழுந்து வளரும். தொடர்ந்து ஒரு முறை நட்டுட்டா அந்த இடத்துல வந்துட்டே இருக்கும். நிறைய கசப்பு இருக்கக்கூடிய ஒரு செடி. இப்ப நிறைய வந்து பயன்பட்டு இருக்கு. இப்போ இந்த கொரோனா குடிநீர்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்காக நிறைய வந்து பயன்படுது. வீடுகளில் வச்சு வளர்க்கறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு தாவரம் இது. கேசவர்த்தினி அந்த பேர்லயே பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க நிறைய விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க முடி வளர்றதுக்கு. இதுதான் அந்த கேசவர்த்தினி செடி. வயலட் கலர்ல கத்திரிப்பூ கலர்ல இதுல வந்து பூவும். முடிக்கு கேசம் வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய செடி. இதுவும் வந்து வீட்டுல வளர்க்கறது ரொம்ப எளிது. இந்த பூனை மீசைன்னு சொல்லுவாங்க, ஆப்டோசிபான் பேரு ஆங்கிலத்துல, தாவரவியல் பேர் ஆப்டோசிபான். இந்த இலைகளையும் வந்து வணிக ரீதியா பயன்படுத்துறது வந்து நிறைய 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வரைக்கும் சில விவசாயிகள் சாகுபடி செய்யறாங்க. இது வெளியே வந்து வாங்கிக்கிறாங்க, வீட்டுல வந்து எளிதாக வளர்க்க முடியும். இதுவும் வந்து சிறுநீரகத்தை பராமரிக்கிறதுக்கும் சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கும் இது பயன்படுவதாக சொல்லுவாங்க. சில செடிகளை மட்டும் ஒரு பார்வைக்காக இங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். மாதவரம் பக்கத்துல, மாதவரத்துல தோட்டக்கலை பண்ணை இருக்கு. அந்த தோட்டக்கலை பண்ணையில பெரும்பாலான மருத்துவ தாவரங்களை அங்க வந்து வளர்க்குறாங்க. அங்க உள்ள இருக்கிற தோட்டக்கலை பூங்காவுக்கு உள்ள நீங்க போய் பார்க்கலாம். எந்தெந்த ஒவ்வொரு மருத்துவ செடிக்கும் ஒரு இடம் மார்க் பண்ணி அந்த இடத்துல அதை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி வளர்க்குறாங்கிறத நீங்க பார்க்கலாம். அழகு தாவரங்களை வளர்க்கறது மட்டும் இல்லாம மூலிகை தாவரங்கள் எப்படி வளர்க்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். செடிகள் விதைகள் உங்களுக்கு வேணும்னா பழச்செடிகள், காய்கறி செடிகள், அழகு தாவரங்கள், மூலிகை செடிகள், இப்படி என்ன நமக்கு வேணுமோ அங்க மாதவரம் தோட்டக்கலை பண்ணையில் இருந்தும் நேரடியா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த செடியெல்லாம் ஒரு செடி வந்து ஒரு செடி 10 ரூபாய் தான். இந்த மாதிரி பையில வந்து வளர்த்தவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய செடிகளாகவும் இருக்கும். நீங்க தேவைன்னா உங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்த செடியும் நீங்க வந்து அங்க தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நம்ம தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு சொந்தமான பண்ணைகள் இருக்கு. 68 மாநில அரசு தோட்டக்கலை பண்ணைகள் இருக்கு. அந்த அரசு தோட்டக்கலை பண்ணைகள்ல பெரும்பாலும் பழச்செடிகள் வந்து உற்பத்தி செய்வாங்க, காய்கறி செடிகள் உற்பத்தி செய்வாங்க, விதைகள் உற்பத்தியும் வந்து அந்த பண்ணைகள்ல நடக்கும். நிறைய செயல் வழக்குங்க. நீங்க நேரா வந்து பண்ணை சுற்றுலா முறையில அந்த பண்ணைக்கு நீங்க வந்து குடும்பத்தோட போய் அல்லது மாணவ மாணவிகளை வந்து மாணவிகளை அழைத்து செல்லலாங்க. நீங்க உங்க ஊர்ல வந்து எத்தனையோ விழாக்கள் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க வந்து நேரடியா அந்த விழாவை நீங்க வந்து அன்னைக்கு ஒரு பண்ணை சுற்றுலாவை அங்க போய் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு விதை முதல் எல்லாமே வந்து எப்படி உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறத நீங்களே வந்து அங்க வந்து செய்து பார்க்கலாம். உங்களை வந்து அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள்ல நீங்க வந்து உங்க குழந்தைகளை எல்லாம் ஈடுபடுத்தி, ஏன்னா இப்ப நிறைய சொல்றாங்க, அதாவது டிப்ரெஷன் இருக்கு, மனச்சோர்வு, மாதிரியான பல பிரச்சனைகளை சொல்றாங்க. நாங்க சின்னதா இருக்கும்போது அந்த இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட மனச்சோர்வு இருக்கிறதாகவும் மன அழுத்தம் இருக்கிறதாகவும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸையே நோண்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு நேரம் செல்போன், டிவி அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வந்து பண்ணைக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அது நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. தேவையான செடிகளை நீங்க வாங்க போகும்போது அங்க இருந்து வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் விழாக்கள் இப்போ வந்து நம்ம கொரோனாவுக்கான கட்டுப்பாடுகளால விழாக்கள் வந்து அதிகமா இல்லை. அந்த மாதிரியான விழாக்கள்ல ஒரு திருமண விழாவோ வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா அதுல கொடுக்கறதுக்கு தேவையான மரக்கன்றுகளோ பழக்கன்றுகளோ இந்த மாதிரியான மூலிகை தாவரங்களையும் நீங்க வாங்கி உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்ப குறைஞ்ச விலையில உங்களுக்கு வந்து பண்ணைகள், அரசு பண்ணைகள் வந்து கொடுக்குறோம் தோட்டக்கலை துறையில வந்து.
இது தொடர்பான சந்தேகங்களுக்கு அந்தந்த வட்டாரங்கள்ல தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அரசு தோட்டக்கலை பண்ணை இருக்கும். டிஎன் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு உள்ள போனீங்கனாலே என்னென்னலாம் இருக்கு இந்த துறையில் அப்படின்றது தெரியும். வந்து வலைத்தளத்துல வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துல என்ன பண்ணை இருக்கு, அதுல என்ன இருக்கு, யார் அவருடைய தொடர்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தோட்டக்கலை துறையில நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நிறைய வந்து உணவே மருந்து அப்படின்ற கோட்பாடோட நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கொண்டு வர்றதுக்கு, ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை அமைக்கிறதுக்கு இந்த தோட்டக்கலையின் பங்கு வந்து அதிகம். அது பெருசா வந்து வயல்ல மட்டும் இல்லாம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும். இந்த உணவுக்கு தேவையான தாவரங்கள் மட்டும் இல்லாம, மருத்துவ தாவரங்கள் மட்டும் இல்லாம எல்லாமே நம்ம வந்து உணவுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ, மருத்துவத்தில் என்னெல்லாம் பயன்படுதோ அது எல்லாமே வந்து இந்த தோட்டக்கலைக்கு உள்ள இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பழங்கள், காய்கறிகள், மலர்கள், வாசனை பயிர்கள், நறுமண பயிர்கள், மருத்துவ தாவரங்கள், பணப்பயிர்கள், இது எல்லா தோட்டக்கலையில் இருக்கு. நீங்க எது வேணுமோ இங்கிருந்து வீட்டு தோட்டத்துக்கு தேவையானது. சிறு அளவிலான தோட்டம், பண்ணை தோட்டம், வணிக ரீதியான தோட்டம், விவசாய நிலங்களில் பயிரிடுறதுக்கும், அந்த மாதிரி விவசாய நிலங்களில் பயிரிடுறதுக்கு கிட்டத்தட்ட 140 மருத்துவ தாவரங்கள் வரைக்கும் மானியம் அளிக்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் வந்து அதுக்கான மானியத்தை கொடுக்குறாங்க. அது தேவையான வியாபார வசதிகளையும் வந்து நாம் வந்து உருவாக்கி கொடுப்போம். அதுக்கு தேவையான நபர்களை வந்து விற்பனைக்கு வாங்கிக்கிறவங்க அவங்களையும் நம்ம வந்து சந்திக்கலாம். எப்படி வந்து நம்ம அந்த மூலிகை தாவரத்தை வளர்க்கணும், அதுக்கு எப்படி நிலம் தயாரிக்கணும், எப்படி என்ன விதைகள் எங்க கிடைக்கும், எப்படி நட்டு பராமரிக்கணும், எப்படி அறுவடை செய்யணும், பாதுகாக்கணும், பதப்படுத்துவது எப்படி, இதெல்லாம் தகவல்களையும் நீங்க வந்து தோட்டக்கலை அலுவலர்கள் மூலமாக நீங்க தெரிந்து கொண்டு அவர்களுடைய உதவியை நீங்க வாங்கிக்கலாம். அதனால இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று இதுவரை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் தோட்டக்கலை துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தோட்டக்கலை துறையிலிருந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தோட்டக்கலை துறையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றி.